நான் இந்திய நாய், ரொம்ப ஸ்மார்ட்டு. எனக்கு வீடு கொடுக்க பிடிக்கலையா? என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்களேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் சேட்டை பண்ணுவேன். பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணுறேன்னு. ஓகேவா? இன்னும் பண்ணி காட்டவா? ஃபாரினில் நம்ம நாய்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம டாக்ஸ் எல்லாருமே அங்கே போய் அங்கே இருக்கிற தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கிறாங்க. பேப்பர் ஒர்க் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம நாட்டு நாய்களை, தெருவில் நாய்களை வேறு கண்ட்ரிக்கு, வேறு நாட்டுக்கு ஆசையாக ரொம்ப டிமாண்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது நம்ம இந்தியாவிலேயே தெருக்களில் வந்து நாய்கள் குறைஞ்சிட்டு வருது. ஏன் அங்கே மட்டும் இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. என்ன டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். கேரளாவில் கொச்சின்ங்கிற இடத்துல தான் ஒரு உக்ரைன்லேருந்து வந்த ஒரு கப்புள் கொச்சின் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டியாக வீக்கான ஒரு பப்பி செத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால இங்கே விட்டுட்டு போக முடியல. அதை எப்படியாவது காப்பாற்றணுங்கன்னு இறக்கப்பட்டு அந்த நாயை வந்து கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் தன்னம்பிக்கையும் அதோட க்யூட்னஸை பார்த்துட்டு விட்டுட்டு போக மனசு இல்லாமல் கூடவே கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன். கொஞ்ச நாள் இங்கே இருக்கிற வரைக்கும் 2-3 மாதம் வளர்த்துருக்காங்க. அதை வச்சு கொஞ்சிட்டு கூடவே ஊர் சுற்றியிருக்காங்க. ஆனால் விட்டுட்டு எப்படி போக முடியும்? நம்ம பசங்க தான் அவங்கள ஐஸ் வச்சுருவாங்களே நல்லா. அப்புறம் அவங்களால விட்டுட்டு போக முடியாமல் கூடவே கூட்டிகிட்டு போகிற மாதிரி வச்சுருச்சு அந்த சப்பாத்தி. அவளுக்கு பேர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சப்பாத்தின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் பேப்பர் ஒர்க்குக்கு வந்து அவங்களுக்கு 2-3 மாதம் எடுத்திருக்கு. ஆனாலும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் கூட கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து 20 நாட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள், ட்ராவலிங் சப்பாத்தி. இந்த ஐடியில் போய் பாருங்கள். @ட்ராவலிங் சப்பாத்திங்கிற ஐடியில் போய் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். நம்ம இந்தியன் டாக் எப்படி கலக்கிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரிய வரும். She can be a real fighter. At times she will fight for me, for all her pack and for herself too. She's very adaptable, and this is Traveling Chapati, an Indian ex-stray dog who now travels the world. She has nearly 30,000 of followers on her Instagram account and nearly 8 on her Facebook. Yes, she does. In Kerala, we found a dying puppy. It was overheated, dehydrated. It was literally dying. We couldn't pass by. We decided to help it, to give it a second chance, to save its life. But in a few days, we realized that லண்டன்லேருந்து வந்த டூரிஸ்ட் ஒருத்தர் கோவாவில் ஊர் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெருநாய் ஒன்றை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அதோடைய அழகுக்கும் அன்புக்கும் ரொம்ப மயங்கி போய் அதை இங்கேயே விட்டுட்டு போக முடியாமல் டூரிசம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது அவங்களுடைய ஊருக்கு லண்டனுக்கு நம்ம நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதோட பேப்பர் ஒர்க் வந்து இவருக்கும் நிறைய டிலே ஆகிருக்கு. ஆனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேப்பர் ஒர்க்கெல்லாம் நான் விடமாட்டேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதுக்கு பேர் வந்து போபோன்னு பேர் வச்சுருக்காரு. ஆனால் இந்த போபோ வந்து அங்கே போயும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. எப்படின்னா அங்கே இருக்கிற UK மேக்சின்லலாம் நிறைய ஸ்டோரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதோட ரெஸ்கியூ ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இந்தி டாக்ஸுக்கு மேலே நிறைய ஆசையை வர வச்சுருக்கு இந்த போபோ. பாருங்கள், இந்த வீடியோவில் ஃபாரின் டாக்ஸ் ரெண்டுமே நடந்து போயிட்டு வந்த டயர்டில் மூச்சு இறைச்சிட்டு படுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம தெருநாய், இந்திய நாய் எந்த ஒரு டயர்டுமே இல்லை. நடந்து போயிட்டு வந்த மாதிரியே தெரியல. பார்த்தீங்களா? ரொம்ப ஸ்ட்ராங், நிறைய ஸ்டாமினா இருக்குது நம்ம இந்திய டாக்ஸுக்கு. தெருநாய் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எல்லா தடவையும் ஃபுட்டு கிடச்சிட்ருக்காதுங்க. ஆனால் கிடைக்கிற எக்ஸ்ட்ரா ஃபுட்டை வந்து பார்த்திங்களா, இது யாராவது நம்ம சொல்லியா இந்த மாதிரி நம்ம பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுக்குற மாதிரியா இவங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க? எவ்வளோ அழகாக ஒழிச்சு வச்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தாங்க அவங்க உடம்பை வந்து அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. தேவைப்படும் போது இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்க 1-2 பீஸை இந்த மாதிரி ஒழிச்சு வைப்பாங்க.
கவர்மெண்ட் நம்ம நாட்டில் கருத்தடைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கிறதுனால இன்னும் போக போக 10 வருஷத்தில் நம்ம இந்திய நாய்கள் மொத்தமாக காணாமல் போயிடுவாங்க, குறைஞ்சிருவாங்க மொத்தமாக. அதனால் அடாப்ட் பண்ணுங்கள் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.